பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அப்போஸ்தலர் புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரத்திலிருந்து 55 கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம். கேள்வி எண் 1. நீ உனக்காக பேச உனக்கு உத்தரவாகிறது. யார் யாரிடம் கூறியது? அகிரிப்பா ராஜா பவுலிடம். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 2. கையை நீட்டி தனக்காக உத்தரவு சொல்ல தொடங்கியது யார்? பவுல். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 3. தன்னை பாக்கியவான் என்று எண்ணியது யார்? பவுல். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 1ஆம் மற்றும் 2ஆம் வசனங்கள். கேள்வி எண் 4. பவுல் ஏன் தன்னை பாக்கியவான் என்று எண்ணினார்? யூதர்கள் தன்மேல் சாட்டுகிற சகல காரியங்களை குறித்தும் அகிரிப்பாவுக்கு முன்பாக உத்தரவு சொல்ல போகிறபடியினால். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 1ஆம் மற்றும் 2ஆம் வசனங்கள். கேள்வி எண் 5. அகிரிப்பா ராஜா எவைகளை அறிந்தவர்? யூதருடைய சகல முறைமைகளையும் தர்க்கங்களையும். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3 வசனங்கள். கேள்வி எண் 6. தான் சொல்வதை எவ்வாறு கேட்கும்படி பவுல் அகிரிப்பாவை வேண்டினார்? பொறுமையோடே கேட்கும்படி. அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 7. பவுல் சிறுவயதில் இருந்த இடம் எது? எருசலேம். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 8. பவுலின் நடத்தையை எவர்கள் அறிந்திருக்கிறார்கள்? யூதர்கள். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 9. டேஸ் சமயத்துக்கு இசைந்தபடி டேஸ் நடந்தேன் என்று சாட்சி சொல்ல யூதர்களுக்கு மனதிருந்தால் சொல்லலாம் என்று பவுல் அகிரிப்பா ராஜாவிடம் சொன்னான். மிகவும் கண்டிப்பான சமயத்துக்கு இசைந்தபடி பரிசேயனாய் நடந்தேன் என்று. அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 10. எந்த நம்பிக்கைக்காகவே தான் நியாயத்தீர்ப்படைவதாக பவுல் கூறுகிறார்? தேவன் பிதாக்களுக்கு அருளிச் செய்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்கிற நம்பிக்கைக்காகவே. அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 11. இரவும் பகலும் இடைவிடாமல் ஆராதனை செய்து வருகிறவர்கள் யார்? 12 கோத்திரத்தார். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 12. 12 கோத்திரத்தார் எது நிறைவேறுமென்று நம்பியிருக்கிறார்கள்? வாக்குத்தத்தம் நிறைவேறுமென்று. அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 13. எந்த நம்பிக்கை நிமித்தமே யூதர்கள் பவுல் மேல் குற்றம் சாட்டுகிறார்கள்? வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்கிற நம்பிக்கை நிமித்தமே. அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 14. தேவன் மரித்தோரை எழுப்புகிறது டேஸ் காரியம் என்று நீங்கள் எண்ணுகிறதென்ன என்று பவுல் அகிரிப்பாவிடம் கேட்டான். நம்பப்படாத காரியமென்று. அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம்.
கேள்வி எண் 15 பவுல் முன்னே எதற்கு விரோதமாய் அநேக காரியங்களை நடப்பிக்க வேண்டுமென்று நினைத்திருந்தார்? நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திற்கு விரோதமாய். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 16 பவுல் யாரிடத்தில் அதிகாரம் பெற்று பரிசுத்தவான்களில் அநேகரை சிறைச்சாலைகளில் அடைத்தார்? பிரதான ஆசாரியர்களிடத்தில் அதிகாரம் பெற்று. அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 17 எவர்கள் கொலை செய்யப்படுகையில் பவுலும் சம்மதித்திருந்தார்? பரிசுத்தவான்களில் அநேகர் கொலை செய்யப்படுகையில். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 18 பவுல் முன்னே பரிசுத்தவான்களை அநேகந்தரம் தண்டித்த இடம் எது? ஜெப ஆலயங்கள். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 19 சவுல் பரிசுத்தவான்களை டேஸ் சொல்ல கட்டாயப்படுத்தினார்? தேவ தூஷணம் சொல்ல. அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 20 சவுல் பரிசுத்தவான்கள் பேரில் டேஸ் கொண்டவனாய் டேஸ் பட்டணங்கள் வரைக்கும் அவர்களை துன்பப்படுத்தினான்? மூர்க்கவெறி கொண்டவனாய் அந்நிய பட்டணங்கள் வரைக்கும். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 21 சவுல் பிரதான ஆசாரியர்களிடத்தில் டேஸும் டேஸும் பெற்று தமஸ்குவுக்கு போனார்? அதிகாரமும் உத்தரவும் பெற்று. அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 22 தமஸ்கு செல்லும் வழியில் இயேசு சவுலை சந்தித்த வேளை எது? மத்தியான வேளை. அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 23 வானத்திலிருந்து வந்த ஒளி சவுலுடனே கூட பிரயாணம் பண்ணினவர்களை சுற்றி பிரகாசிக்கவில்லை. சரியா தவறா என கூறுக. தவறு. அவர்களையும் சுற்றி பிரகாசித்தது, ஆனால் சத்தம் மாத்திரம் அவர்களுக்கு கேட்கவில்லை. அப்போஸ்தலர் 26:13. கேள்வி எண் 24 டேஸிலும் அதிகமான ஒளி சவுலையும் சவுலோடே கூட பிரயாணம் பண்ணினவர்களையும் சுற்றி பிரகாசித்தது. சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி. அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 25 சவுல் தரையில் விழுந்தபோது எந்த பாஷையிலே ஒரு சத்தத்தை கேட்டார்? எபிரேயு பாஷையிலே. அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்படுபவரா நீங்கள்? வேத வசனங்களை கற்றுக்கொள்ள நினைப்பவரா நீங்கள்? அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுத உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பயன்பெறட்டும். நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா ஜாயின்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் கேட்கிற பகுதியிலிருந்து உங்களுக்காக கேள்வி பதில்கள் போடப்படும். கேள்வி எண் 26 சவுலுடன் எபிரேயு பாஷையில் பேசிய சத்தம் என்ன? சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம். அப்போஸ்தலர் 26:14. கேள்வி எண் 27 ஆண்டவரே நீர் யார் என்று சவுல் கேட்ட கேள்விக்கு ஆண்டவரின் பதில் என்ன? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 28 நீ எழுந்து காலூன்றி நில். யார் யாரிடம் கூறியது? இயேசு சவுலிடம். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 29 சவுலை டேஸ் ஆகவும் ஏற்படுத்துகிறதற்காக இயேசு சவுலுக்கு தரிசனமானார். ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்காக. அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 30 எவர்களிடத்தினின்று இயேசு சவுலை விடுதலையாக்கினார்?
சுய ஜனத்தாரிடத்தினின்றும் அந்நிய ஜனத்தாரிடத்தினின்றும். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 31. சுய ஜனத்தாரும் அந்நிய ஜனத்தாரும் இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே எவைகளை பெற்றுக்கொள்ளும்படி இயேசு பவுலை அனுப்பினார்? பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படி. அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி எண் 32. ஜனங்கள் டேஸ் விட்டு ஒளியினிடத்திற்கும் டேஸ் விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு இயேசு பவுலை அனுப்பினார். இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும். கேள்வி எண் 33. ஜனங்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இயேசு பவுலை ஜனங்களிடத்திற்கு அனுப்பினார். சரியா தவறா என கூறுக. சரி. அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி எண் 34. பவுல் எதற்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை? இயேசுவின் பரம தரிசனத்துக்கு. அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி எண் 35. சவுல் சந்திக்கப்பட்ட பின் இயேசுவை அறிவிக்க அவன் சென்ற முதல் இடம் எது? தமஸ்கு. அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி எண் 36. எப்படிப்பட்ட கிரியைகளை செய்ய வேண்டுமென்று பவுல் அறிவித்தார்? மனந்திரும்புதலுக்கேற்ற கிரியைகளை செய்ய வேண்டுமென்று. அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி எண் 37. தேவாலயத்திலே பவுலை பிடித்து கொலை செய்ய பிரயத்தனம் பண்ணினவர்கள் யார்? யூதர்கள். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி எண் 38. பவுல் எதை பெற்று சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வந்தார்? தேவ அனுக்கிரகம் பெற்று. அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி எண் 39. கிறிஸ்து பாடுபட வேண்டுமென்று முன்னமே சொன்னவர்கள் யார்? தீர்க்கதரிசிகளும் மோசேயும். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி எண் 40. சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் இயேசு எதை வெளிப்படுத்துகிறவர் என்று பவுல் கூறினார்? ஒளியை வெளிப்படுத்துகிறவர் என்று. அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி எண் 41. இயேசு டேஸில் முதல்வர் ஆனார்? மரித்தோர் உயிர்த்தெழுதலில். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி 42. நீ பிதற்றுகிறாய், யார் யாரிடம் கூறியது? பெஸ்து பவுலிடம். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி 43. பவுல் டேஸ் சொல்லுகையில் பெஸ்து டேஸ் சத்தமாய் பவுலே நீ பிதற்றுகிறாய் என்று கூறினான்? பவுல் தனக்காக உத்தரவு சொல்லுகையில் பெஸ்து உரத்த சத்தமாய். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி 44. எது பவுலுக்கு பைத்தியம் உண்டாக்குகிறது என்று பெஸ்து கூறினான்? அதிக கல்வி. அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி 45. எப்படிப்பட்ட வார்த்தைகளை தான் பேசுவதாக பவுல் பெஸ்துவிடம் கூறினான்? சத்தியமும் சொஸ்த புத்தியுமுள்ள வார்த்தைகளை பேசுவதாக. அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி 46. நான் பைத்தியக்காரன் அல்ல, யார் யாரிடம் கூறியது? பவுல் பெஸ்துவிடம். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி 47. யாருக்கு முன்பாக தான் தைரியமாய் பேசுவதாக பவுல் கூறினார்? அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பாக. அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி 48. இவைகளில் ஒன்றும் அவருக்கு மறைவானதல்லவென்று எண்ணுகிறேன். இது யார் யாரை குறித்து சொன்ன வார்த்தை?
பவுல் அகிரிப்பா ராஜாவை குறித்து சொன்ன வார்த்தை. அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி எண் 49. இது ஒரு டேஸிலே நடந்த காரியம் அல்ல என்று பவுல் பெஸ்துவிடம் கூறினார். ஒரு மூலையிலே நடந்த காரியம் அல்ல என்று. அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி எண் 50. அகிரிப்பா ராஜா யாரை விசுவாசிக்கிறவர் என்று பவுல் அறிந்திருந்தான்? தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கிறவர் என்று. அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி எண் 51. தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கிறீரா? யார் யாரிடம் கேட்டது? பவுல் அகிரிப்பா ராஜாவிடம். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி எண் 52. நான் கிறிஸ்தவன் ஆகிறதற்கு டேஸ் நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்று அகிரிப்பா ராஜா பவுலிடம் சொன்னார். கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்று. அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கேள்வி எண் 53. இந்த டேஸ் தவிர டேஸ் என்னை போலாகும்படி தேவனை வேண்டிக் கொள்கிறேன் என்று பவுல் அகிரிப்பா ராஜாவிடம் கூறினார். இந்த கட்டுகள் தவிர முழுவதும் என்னை போலாகும்படி. அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கேள்வி எண் 54. இந்த மனுஷன் அதாவது பவுல் மரணத்துக்காவது கட்டுகளுக்காவது பாத்திரமானதொன்றையும் செய்யவில்லை என்று தங்களுக்குள்ளே பேசிக் கொண்டவர்கள் யார்? அகிரிப்பா, பெஸ்து, பெர்னிக்கேயால் மற்றும் அவர்களுடனே கூட இருந்தவர்கள். அப்போஸ்தலர் 26, 30, 31 வசனங்கள். கேள்வி எண் 55. பவுல் எதை செய்யாதிருந்தால் விடுதலை பண்ணலாகும் என்று அகிரிப்பா பெஸ்துவிடம் கூறினான்? ராயனுக்கு அபயமிடாதிருந்தால். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுத உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயன்பெறட்டும். நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா ஜாயின்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த பகுதியிலிருந்து கேள்வி பதில்கள் போட சொல்கிறீங்களோ உங்களுக்காக அந்த பகுதியிலிருந்து போடப்படும். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.